ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேசணும்னா கிட்டத்தட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னால் நான் ஒரு வீடியோ பேசியிருப்பேன். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவும் ஒரு மிகப்பெரிய ஒரு போர் போயிட்டுருக்குன்னு. அந்த வீடியோவில் நான் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன். என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இந்த போரை யாருமே வந்து அசால்ட்டாக பார்க்காதீங்க. உங்கள் வீட்டில் இருக்க தக்காளி, வெங்காய விலை அண்ட் பெட்ரோல், டீசல் இது எல்லாம் என்னென்ன எரிவாயு இருக்கோ எல்லாத்தோட ரேட்டுமே மிகப்பெரிய அளவில் ஏறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது இப்போ எங்கே வந்து நிற்கிதுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் டெய்லியும் சமையல் செய்கிற கேஸ் சிலிண்டரோட தட்டுப்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிது. கிட்டத்தட்ட ரொம்ப வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. நீங்கள் இப்போ ஒரு பெங்களூரில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கூப்பிட்டு கேட்டு பாருங்கள். அங்கெல்லாம் ஹோட்டல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இப்போது பெங்களூரில் எல்லா ஹோட்டலுமே பார்த்தீங்கன்னா மூடிட்டாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. ஏன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, மெயினாக அந்த சிலிண்டர் கேஸ் வந்துட்டுனா எந்த ஹோட்டலையுமே இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ நீங்கள் பெங்களூர்லேயே சொந்த ஊராக இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, அங்கே யாரோ பிடிச்சி ஏதோ சாப்பிடுவீங்க. பட் வெளியூரில் வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், வெளியூருக்கு படிக்க போகிறவங்களா இருக்கட்டும், அவங்க இப்போ திடீர்னு வந்துன்னா போய் 2 நாள் தான் இருக்கும். அவங்களுக்கு இப்போ சமையல் செய்கிறதுக்கும் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே இருக்காது. அப்படி இருக்கும்போது வந்து ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகலாம்னு சொல்லி நினச்சாங்கன்னா, அந்த ஹோட்டலே இல்லைன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நீங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாளைக்கு ஒரு சிலிண்டர் வந்துன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துருப்பீங்க நிறைய பேர். பட் இப்போ 15 நாளைக்கு ஒரு தடவை சிலிண்டர் வந்துன்னா வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி சொல்லப்படுது. ஏன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, அந்த சிலிண்டர்லாம் இப்போ வந்து 21 நாளைக்கு ஒரு தடவைன்னு சொல்லி மாற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கேஸோட ரேட்டு வந்து 60 ரூபா கிட்ட ஏற்றிருக்காங்க. ஸோ இது நான் முன்னாடியே வந்துன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த வீடியோலேயே, இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் வந்துன்னா இதோட முடிய போகிறதில்ல. இதனால் பல விளைவுகள் வந்து பார்த்தீங்கன்னா வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அப்போ எல்லாருக்குமே வந்து அசால்ட்டாக போயிருக்கும். இவன் ஏதோ உட்காந்து உளறிட்டு இருக்காண்டா, இவனுக்கு என்ன தெரியும், இவன் என்ன அப்படி இப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் கண்டிப்பாக பேசியிருப்பீங்க. பட் இப்போது கடைசியில் உங்கள் வீட்டில் வந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லி நினச்சிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சென்னையிலே நிறைய ஹோட்டலில் வந்துன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மூடிட்டு வராங்க. ஏன்னு சொல்லிட்டுன்னா, இப்போ எலக்ட்ரிக் அடுப்பு வாங்கினோம்னா அதுக்கு ஒரு லட்சம் கொடுக்கணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து புலம்பிட்டு இருக்கிறது பார்க்க முடியும் வீடியோவில். அது மட்டும் இல்லாமல் இப்போ எலக்ட்ரிக் அடுப்பு வாங்கி அவங்க சமைக்கிறது மேட்டரில் சாப்பாடு ரேட்டில் வந்து அப்படியே டபுள் மடங்கு வந்து ஏறிடும். ஏன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மெயினாக எடுக்கிறது தான் பார்ப்பாங்க. சாப்பிட போகிறவங்களுக்கு பசியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் சாப்பிட்டு தான் வருவாங்க. இதனால் வந்துன்னா மிகப்பெரிய ஒரு சாப்பாடுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு வந்துன்னா கேஸோட ரேட் மட்டும்தான் இப்போதைக்கு ரொம்ப வந்துன்னா ஏறி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தட்டுப்பாடு ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் வந்துன்னா பெட்ரோல், டீசலோட விலையும் வந்துட்டு தாறுமாற ஏறப்போகுதுன்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போயே நிறைய பேர் வந்து பெட்ரோல் அடித்து வச்சுக்கோங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பெட்ரோல் லிட்டரே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 300 விற்கலாம், 300 வரைக்கும் விற்கலாம்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ லிட்டர் எவ்வளோன்னு சொல்லிங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் 100 மட்டும்தான். இன்னும் ஒரு வாரம் 2 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 200 கூட ஏறது சான்சஸ் இருக்குது. ஏன்னா பெட்ரோல் வந்து நிறைய தட்டுப்பாடு ஆகிருக்கு. நிறைய பங்க்லலாம் இப்போ வந்து செக் பண்ணிருக்காங்க நம்மகிட்ட எவ்வளோ பெட்ரோல் இருக்குன்னு சொல்லிட்டு. கவர்மெண்ட்லேருந்தே வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பங்காக போயிட்டு இவங்கள்ட்ட எவ்வளோ இருக்குது, இவங்கள்ட்ட எவ்வளோ இருக்குன்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துன்னா உங்கள் வண்டிக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அவ்வளோ பெட்ரோல் அடிச்சு வச்சுக்கோன்னு சொல்லி மெயினாக சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த நிறைய டெலிவரி ஒர்க்லாம் போவீங்க. ஸோ அவங்களோட நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்கள். இப்போ அவங்களுக்கு பெட்ரோல் போட்டால் தான் அவங்களுக்கு அந்த வண்டி தான் அவங்களுக்கு மெயினாக எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து திடீர் பெட்ரோல் விலை ஏறிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். பெட்ரோல் அடிக்கிறது கூட நிறைய பேருக்கு வந்துன்னா பெட்ரோல் அடிக்கிறதுக்குன்னு நிறைய பேர் வேலைக்கு போகிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்துன்னா இந்த ஈரானோட போர் வந்து இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிக்கிறேன், இன்னும் பயங்கரமாக தான் போயிட்டுருக்கே தவிர இன்னும் நிறுத்தலாது. சைனா அவங்க கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுனால சைனாவுக்கு மட்டும் வந்து பெட்ரோல், டீசல், கேஸ் எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. பட் நம்ம இந்தியா வந்து ஸ்டாண்டர்டாக 2 பக்கமும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்ம இந்தியாவுக்கு வந்து எந்த ஒரு சிலிண்டரு, எந்த ஒரு பெட்ரோல், டீசலும் இது வரைக்கும் வந்து கிடைக்காம தான் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இப்போ வந்து மூட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பாடோட ரேட்டு நிறைய வந்து ஏறிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ரொம்பவே வந்துன்னா ஒரு வெங்காயம் வாங்குறது கூட ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு சுச்சுவேஷன் வர்றதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. கடைசியில் வந்துன்னா சாப்பாட்டில் தான் வந்து நம்மளுக்கு வந்துன்னா நம்ம ஊரில் பஞ்சம் வர்றது கூட நிறைய சான்சஸ் இருக்குது இதனால். ஸோ இதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு. எப்போ இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கான போர் வந்துன்னா முடியுதோ அப்போ தான் இதுக்கான தீர்வு வந்து கிடைக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ இதை ஒரு பெரிய இஷ்யூ வந்துன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். கண்டிப்பாக இது ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கண்டிப்பாக ஒரு பெட்ரோல் போட்டால் தான் எனக்கு வேலைங்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருந்தா பாடுறா கண்டிப்பாக போய் பெட்ரோல் போடுறா, கண்டிப்பாக போய் பெட்ரோல் போடுங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலியில், ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் சொல்லுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டீங்கனாலே நான் உங்களுக்கு நிறைய வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வீடியோ மூலமாக. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.